வணக்கம். புதுச்சேரி திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் மாசிமக தேரோட்டத்தை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் வடம் பிடித்திழுத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி வில்லியனூர் அருகே உதயம்பட்டு பகுதியில் உள்ள கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் மாசிமக பிரம்மோற்சவ விழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 11 நாட்கள் நடந்த விழாவில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் செய்யப்பட்டு தினமும் சுவாமி வீதியுலா நடைபெற்றது. தொடர்ந்து பாரிவேட்டை மற்றும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மாசிமக தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது. இதில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தார். தேரானது கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று பிறகு கோவிலின் 4 மாட வீதி வழியாக சுற்றி வந்தது. மீண்டும் கோவில் மேற்கு கோபுரத்தை வந்தடைந்தது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் சிறப்பு அதிகாரி சீதாராமன், தலைமை அர்ச்சகர் சரவண சிவாச்சாரியார் மற்றும் கோவில் நிர்வாகிகள், பொதுமக்கள் ஆகியோர் செய்து வருகின்றனர். இந்தியாவில் உள்ள 40க்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்கள் பங்கு பெறும் 3 நாட்கள் நடைபெறும் கைவினை கண்காட்சியை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி கைவினை கவுன்சில் சார்பில் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் மற்றும் அதை சுற்றியுள்ள கைவினை குழுக்களின் அனைத்து பகுதிகளைச் சேர்ந்த கைவினைஞர்களின் கைவினைப் பொருட்கள் மற்றும் நிலையான வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இந்திய கைவினைப் பொருட்கள் மேம்பாட்டுத் துறையில் பழமையான மற்றும் புகழ்பெற்ற நிறுவனங்களில் ஒன்றான கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியா இணைக்கப்பட்டுள்ளது. இது 1964ஆம் ஆண்டு சீர்திருத்தவாதி மற்றும் சுதந்திர போராட்ட வீரரான ஸ்ரீமதி அவர்களால் நிறுவப்பட்டது. கமலாதேவி சட்டோபாத்யாய் தேசம் நவீனத்துவத்திற்கு மாறுவதில் இந்தியாவின் பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் அவரது முன்னோடி முயற்சிகளில் செயல்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் புதுச்சேரி கைவினை கவுன்சில் இன்டாக் பாண்டிச்சேரியுடன் இணைந்து புது வசந்தம் கைவினைப் பொருட்கள் பஜார், கைவினைப் பொருட்கள், கைத்தறிகள் மற்றும் வீட்டு அலங்கார கண்காட்சியை இன்று 23ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை காந்தி திடலுக்கு எதிரில் உள்ள கைவினைப் பொருட்கள், கைத்தறிகள் மற்றும் வீட்டு அலங்கார கண்காட்சியை கிராஃப்ட் பஜார் அரங்கில் நடைபெறுகின்றது. இந்த கண்காட்சி வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். மேலும் இங்கு அமைக்கப்பட்டிருந்த ஸ்டால்களை பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியில் துறை செயலர் சீதாரா நாயர் மற்றும் பத்மஸ்ரீ விருதாளர் முனுசாமி ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இந்த கண்காட்சியில் புதுச்சேரியை சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட கைவினைஞர்கள் மற்றும் விருது பெற்ற கைவினைஞர்கள் மற்றும் கைவினைஞர்களின் கைவினைப் பொருட்கள், கைத்தறிகள், வீட்டு அலங்கார பொருட்கள் ஆகியவற்றின் பிரத்யேகமாக தொகுக்கப்பட்டுள்ளது. கைவினைப் பொருட்கள் நிறைந்த தேசத்தின் பிரபலமான கைவினை குழுக்களில் இருந்து கண்டுபிடிக்கவும் மதுராவில் இருந்து சாஞ்சிக்கலை, ஃபிரோசாபாத் யூபியிலிருந்து கண்ணாடி கைவினைப் பொருட்கள், செட்டிநாடு புடவைகள், குஜராத்திலிருந்து அஜ்ரக் இயற்கை சாயம் பூசப்பட்ட ஆடைகள், கொல்கத்தாவில் இருந்து காந்தா மற்றும் பாடிக், கேரளா சுவரோவிய ஓவியங்கள், காளஹஸ்தியிலிருந்து பெல் கலம்காரி, அனந்தபூர் நம்மலகுண்டா தோல் விளக்குகள், டிசைனர் மீலகாரி சைக்கிள் மரத்தூள், ஜெய்ப்பூர் கைவினைப் பொருட்கள், பஃப் லெதர் பைகள், பளிங்கு துணிகள் மற்றும் பாகங்கள், வாழைப்பட்டை கைவினைப் பொருட்கள், இயற்கை சாயம் பூசப்பட்ட இண்டிகோ ஃபேஷன் ஆடைகள், அஜ்ரக் ஆர்கானிக் ஃபேஷன் ஆடைகள், ஸ்டுடியோ பீங்கான் மண்பாண்டங்கள், பனை ஓலை கைவினைப் பொருட்கள், திருப்பதி மரவேலை பாடுகள், காளிகாட் விரிப்புகள், ஹரியானாவின் படுக்கை விரிப்புகள், கைவேலை பாதங்கள், சூழல் கையால் செய்யப்பட்ட விளக்குகள் மற்றும் விளக்குகள், மெழுகுவர்த்திகள் மற்றும் நறுமணம் மற்றும் பல விருது பெற்ற கைவினைஞர்கள், சமூக நிறுவனங்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து வனவழி திருவண்ணாமலை கேஸ்ட், அதாவது சமூக மாற்றத்திற்கான சமூக நடவடிக்கை, திருநெல்வேலி, திருவு சீர்காழி, IACA தோடா போன்ற கிராம சமூகங்களுக்கிடையில் கைவினைகளை மேம்படுத்துவதில் தீவிரமாக செயல்படுகின்றன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீலகிரியும் புது வசந்தம் கிராஃப்ட் பஜாரின் பகுதியாக இருந்து வருகின்றது. புதுச்சேரியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்கள் 3வது நாளாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கொரோனா காலத்தில் சுகாதாரத்துறையில் 2020ஆம் ஆண்டு 260 செவிலியர்கள் கூடுதலாக பணி நியமனம் செய்யப்பட்டனர். இவர்கள் கொரோனா காலத்தில் வீடு வீடாக சென்று தடுப்பூசி போடுவது, விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மற்றும் கொரோனா நோயாளிகளுக்கு பணிவிடைகள் செய்வது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வந்தனர்.
கடந்த 3 ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்த இவர்களை கடந்த 2023ஆம் ஆண்டு புதுச்சேரி அரசு பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டது. கொரோனா காலத்தில் பணியமர்த்தப்பட்ட தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டுமென வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களையும் நடத்தி அரசுக்கு கோரிக்கை மனுவும் அளித்தனர். ஆனால் அரசு அதற்கு செவி சாய்க்கவில்லை. இந்த நிலையில் கொரோனா காலத்தில் பணிபுரிந்த தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டுமென வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளனர். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் இந்த உத்தரவை இதுவரை புதுச்சேரி அரசு செயல்படுத்தவில்லை. இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி மீண்டும் பணி வழங்க வேண்டுமென வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்கள் சுதேசி பஞ்சாலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில பூர்வீக ஆதிதிராவிட அரசு அலுவலர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் 3வது நாளாக நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கூட்டமைப்பு தலைவர் ராமலிங்கம் தலைமை தாங்க பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். செவிலியர்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, நேரு எம்எல்ஏ உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலக வளாகத்தில் மக்களவை தேர்தல் அலுவலகத்தை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்தார். புதுச்சேரி மக்களவை தொகுதி தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக வேட்பாளர் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் களமிறங்குவார் எனவும் கூறப்படுகின்றது. இரு தேசிய கட்சிகளும் வேட்பாளர் முறைப்படி அறிவிக்கப்படாமலேயே தேர்தல் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தின் வளாகத்தில் மக்களவை தேர்தல் பிரச்சார அலுவலகம் திறக்கப்பட்டது. பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பி தலைமையில் நடைபெற்ற விழாவில் கட்சியின் மேலிட பொறுப்பாளர்கள் நிர்மல்குமார் சுரானா முன்னிலை வகித்தார். அமைச்சர் நமச்சிவாயம் தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்து பேசினார். நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், மாநில பொதுச் செயலாளர் சரவணகுமார் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டார்கள். மற்றும் பழங்குடியின மக்களுக்கான பிற கடன் திட்டங்களுக்கு கவர்னர் தமிழிசை ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள அட்டவணை மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு மாநில அரசின் திட்டங்களின் கீழ் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலமாக கல்வி கடன் வழங்கப்படுகின்றது. கல்வி கடன் மற்றும் தகுதியுடைய இதர அட்டவணை மற்றும் பழங்குடியின மக்களுக்கான பிற கடன் திட்டங்களுக்கு விதிமுறைகளை ஏற்படுத்துவதற்கான கோப்பிற்கு கவர்னர் தமிழிசை ஒப்புதல் அளித்துள்ளார். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே ஓபிஎஸ் அணியினர் திமுக அரசை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். வணக்கம். பிப்ரவரி 24 தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே மார்கையன்கோட்டை பேரூராட்சி பகுதியில் உள்ள பெரியார் வைகை ஆற்றில் படித்துறை அமைக்க தேனி பாராளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் எம்பி அவர்களின் நிதியில் ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் பெரியார் வைகை ஆற்று பகுதியில் படித்துறை அமைத்து அதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருந்த நிலையில் திமுகவின் தூண்டுதலின் பேரில் குண்டர்களால் கல்வெட்டை உடைத்து அராஜக செயலில் ஈடுபட்ட கயவர்களை கண்டித்து சின்னமனூர் ஒன்றிய கழக செயலாளர் விமலேஸ்வரன் தலைமையிலும் மற்றும் மார்கையன்பேட்டை பேரூர் கழக செயலாளர் அகிலன் தலைமையிலும் ஓபிஎஸ் அணியினர் சாலை மறியலில் ஈடுபட்டு போராட்டம் நடத்தினார்கள். இந்த சாலை மறியல் போராட்டத்தால் சிறிது நேரம் போக்குவரத்து தடை ஏற்பட்டது. இதனை அடுத்து சின்னமனூர் போலீசார் விரைந்து வந்து கல்வெட்டை சேதப்படுத்தியவர்களை உடனே கைது செய்கின்றோம் என உறுதியளித்ததை அடுத்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இந்த போராட்டத்தில் கிராம பொதுமக்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். திருமலை ராயன்பட்டணத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஜடாயுபுரீஸ்வர சுவாமி தேவஸ்தானம் பிரம்மோற்சவ விழாவின் ஒரு நிகழ்ச்சியாக திருவடைச்சான் சப்பரம் வீதியுலா நடைபெற்றது. காரைக்கால் அடுத்த திருமலை ராயன்பட்டணத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மையாடுங்கண்ணி சமேத ஜடாயுபுரீஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம். இங்கு மாசிமக பிரம்மோற்சவ பெருவிழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதன் தொடர்ச்சியாக இன்று ஸ்ரீ ஜடாயுபுரீஸ்வர சுவாமி அம்பாள் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி
பிரகார வலம் வந்து பின்னர் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு தெருவடைச்சான் சப்பர வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தெருவடைச்சான் சப்பர வாகனத்தை இழுத்து வீதி உலா வந்தனர். மேலும் 23ஆம் தேதி தேர் திருவிழாவும் அன்று இரவு ஜடாயு ராவண யுத்தமும் அதனைத் தொடர்ந்து மாசிமக பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் 25ஆம் தேதி தெப்ப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. திருவெண்ணைநல்லூர் அருகே அரசு வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு கட்டாமல் ஏமாற்றிய ஒப்பந்ததாரரிடம் நியாயம் கேட்டு சென்ற பட்டியல் இனத்தவரை தாக்கிய ஒப்பந்ததாரர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அடுத்து தடத்தான்கொண்டூர் கிராமத்தில் பட்டியலினத்தை சேர்ந்த சின்னத்தம்பி மகன்களாகிய மணிவாசகம் மற்றும் பாண்டியராஜன் ஆகிய இருவரும் சகோதரர்கள். இவர்களுக்கு அரசு வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் திருவெண்ணைநல்லூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அரசாணை வழங்கப்பட்டது. இந்நிலையில் போதிய பணம் வசதி இல்லாத காரணத்தினால் சொந்தமாக பணம் முதலீடு செய்ய முடியாமல் மாதம்பட்ட கிராமம் மாற்று சமூகத்தை சேர்ந்து அரசு வீடு கட்டும் ஒப்பந்ததாரராகிய வீரராகு மகன் சங்கர் என்பவரிடம் வீடு கட்டி கொடுக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டது. ஆனால் குறிப்பிட்ட காலத்தில் வீடு கட்டி முடிக்காமல் பேஸ்மெண்ட் வரை அமைத்துவிட்டு முதல் தவணை பணத்தை சங்கர் எடுத்துவிட்டதாகவும் 2 வருடமாக வீடு கட்டாமல் அலைக்கழித்து வந்ததாகவும் கூறப்படுகின்றது. இதுகுறித்து நியாயம் கேட்க சென்ற பட்டியலினத்தவரை மாற்று சமூகத்தை சேர்ந்த சங்கர் என்பவர் ஜாதி பெயர் சொல்லி ஆபாச வார்த்தைகளால் திட்டி பிளாஸ்டிக் பைப்பால் கொடூரமாக தாக்கியுள்ளார். இந்த சம்பவம் குறித்து பாண்டியராஜன் என்பவர் திருவெண்ணைநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். புகாரின் பேரில் போலீஸ் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகின்றது. தொடர்ந்து திருவெண்ணைநல்லூர் காவல் நிலையத்தில் பட்டியலினத்தவரின் புகார் நிராகரிக்கப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே இதுபோன்ற நபர்கள் மீது பாரபட்சம் பார்க்காமல் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் காவல்துறைக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். முன்னாள் எம்எல்ஏ நடராஜனின் 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் மற்றும் படத்திறப்பு விழாவில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஏழை மாரியம்மன் கோவில் அருகில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜன் அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் மற்றும் படத்திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி திருவுருவப் படத்தை திறந்து வைத்து ஏழை எளிய பொதுமக்கள் சுமார் 2000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், கேஎஸ்பி ரமேஷ் உட்பட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் வாரிய தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், தொழிலதிபர்கள், நண்பர்கள், சமூக சேவகர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் சுமார் 2000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சரவணன், ஸ்ரீ ராஜலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் ஸ்ரீ ராஜலட்சுமி ப்ளூ மெட்டல்ஸ் நிறுவனர் முருகமணி ஆகியோர் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் தங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர். புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலம் ஊராட்சி ஸ்ரீராம் நகரில் மக்கள் விழிப்புணர்வு நலசங்க அலுவலக கட்டட திறப்பு விழா நடைபெற்றது. திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்குட்பட்ட ஸ்ரீராம் நகரில் ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நலசங்க அலுவலக கட்டிடத்தை திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் டாக்டர் வெங்கடேசன் தலைமையில் திறக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் குமார் மற்றும் 12வது வார்டு உறுப்பினர் கணேசமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து சங்க தலைவர் அற்புதராஜ், துணைத் தலைவர் பொன் செந்தில்குமரன், செயலாளர் ராஜு, இணை செயலாளர் பால்வண்ணன், திவ்யா, பொருளாளர் பலராமன், ஐயப்பராஜ், கௌரவ தலைவர் ஜெயக்குமார், தேவநாதன், சங்க ஆலோசகர்கள் முனுசாமி, திருமால், சங்கர ஸ்ரீனிவாசன், இளஞ்செழியன், ராமலிங்கம் மற்றும் ஸ்ரீராம் நகரில் உள்ள பொதுமக்கள் ஏராளமானோர் உடன் இருந்தனர்.
புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்கான ஆலோசனை கூட்டம் மற்றும் புதுச்சேரி விசிக வெளியூர் தொகுதி செயலாளர் தமிழ் வளவன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வெளியூர் தொகுதிக்குட்பட்ட ஜிஎன் பாளையம் கிராமத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் ஆணைக்கிணங்க வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிடுகின்ற வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்கான ஆலோசனை கூட்டமானது புதுச்சேரி விசிக முதன்மை செயலாளர் தேவப்பொழிலன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கட்சியின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சியின் வெளியூர் தொகுதி செயலாளர் தமிழ்வளவன் பிறந்தநாளை முன்னிட்டு பிறந்தநாள் விழா ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கட்சியின் முதன்மை செயலாளர் தேவப்பொழிலன் அவர்களின் தலைமையிலும் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தலையாரி, அமுதவன், அரிமா தமிழன், ஆதவன், எழில்மாறன், மாசி வாகையரசு, தங்க கதிர்வேல், தமிழ்வாணன், சந்தோஷ், தயாநிதி, இளந்தமிழன், ஜான் ரமேஷ், தன்ராஜ், ஏழுமலை, சிவகுமார், கல்யாணசுந்தரம், அறிவொளி, பாக்யராஜ், வெங்கடேசன், தொல்காப்பியன், முருக்குமதி, வெற்றி, பிரவீன் ஆகிய கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் முன்னிலையில் கேக் வெட்டி தனது பிறந்த நாளை கொண்டாடினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் தமிழ் வளவன் அவர்களுக்கு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பட்ஜெட் விற்று மத்திய அரசை கண்டித்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் காங்கிரசார் இந்திய மாணவர்களின் கல்வி கடனை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணா சிலை மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஹர்ஷவர்தன் தலைமையில் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் முன்னிலையிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகில் நடைபெற்றது. இதில் வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் கல்வி கடன் சம்பந்தமாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, சட்டப்பேரவை முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மாநில பொதுச் செயலாளர் சங்கர், ஆர்.இ. சேகர், மாநில செயலாளர் விநாயகமூர்த்தி, சூசைராஜ், ராஜாராம், லோகையன், மகிழா காங்கிரஸ் மாநில தலைவி பஞ்சகாந்தி, துணைத் தலைவி நிஷா மற்றும் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகளும், மீனவர் அணி தலைவர் காங்கேயம், இளைஞர் காங்கிரஸ் மற்றும் மாணவர் காங்கிரஸ் மாநில, மாவட்ட மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பெரும் திரளாக கலந்து கொண்டு கண்டனங்களை தெரிவித்து பட்டமளிப்பு உடை அணிந்த பட்டதாரிகள் பொதுமக்களுக்கு பஜ்ஜி விற்று நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அமைப்பினரின் செயலாக்க குழு கூட்டம் புதுச்சேரியில் நடைபெற உள்ளது. அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் கடந்த 75 வருடங்களாக வெற்றிகரமாக மாணவர்கள் மத்தியில் தேசிய புனர் நிர்மாண பணிகளையும் கல்வித்துறையில் தேசபக்தியை வளர்க்கும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருகின்றது. வருகின்ற 27, 28 ஆகிய 2 நாட்கள் மத்திய செயலாக்க குழு கூட்டம் புதுச்சேரியில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இந்தியாவின் முக்கிய பல்கலைக்கழகங்கள், NIT, IIT போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்களில் இருந்தும் அனைத்து மாநிலங்களில் இருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவ தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் என சுமார் 200 நபர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் நேபாளம் நாட்டிலிருந்தும் 2 நபர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். 2 நாட்கள் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் கடந்த ஆண்டு அமைப்பின் செயல்பாடுகள் குறித்தும் வரவிருக்கும் அடுத்த 3 ஆண்டுகள் செயல்பாடுகள் குறித்தும் விவாதித்து முடிவெடுக்கப்பட உள்ளது. வரக்கூடிய 2024-25 கல்வியாண்டு அர்த்தமுள்ள மகிழ்ச்சியான மாணவர் வாழ்க்கை என்ற தலைப்பில் பாரத தேசத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் உள்ள மாணவர்களிடமும் கொண்டு செல்ல உள்ளோம். தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தை அனைத்து மாநிலங்களிலும் அமல்படுத்துவது தொடர்பாகவும், இந்தியாவில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களில் உள்ள பிரச்சினைகள், பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் சீர்திருத்தம் கொண்டுவருதல் மற்றும் சமுதாய பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. இது மட்டுமல்லாமல் குறிப்பாக தமிழகத்தில் ABVP வளர்ச்சிக்காக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட உள்ளன.
கடந்த ஆண்டு உறுப்பினர் சேர்க்கை 50 லட்சத்தை கடந்த நிலையில் இவ்வாண்டு 1 கோடி உறுப்பினர் சேர்க்கை இலக்கு வைத்து அதற்கான வேலைப்பாடுகள் மற்றும் வழிமுறைகளை பற்றி விவாதிக்க உள்ளோம். இக்கூட்டத்தை வழிநடத்துவதற்காக தேசிய தலைவர் டாக்டர் ராஜ் சரண் சாஹி, தேசிய பொதுச் செயலாளர் டாக்டர் யாக் வாக்கியா சுக்லா, தேசிய அமைப்பு செயலாளர் ஆஷித் சவுகான் அவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். புதுச்சேரி இமாக்லேட் பள்ளி ஆண்டு விழாவில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. புதுச்சேரி இமாக்லேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா உப்பளம் பகுதியில் அமைந்துள்ள இமாக்லேட் பள்ளி வளாகத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பள்ளி முதல்வர் அருட்சகோ ஜான் ஹில்டா கலந்து கொண்டு ஆண்டறிக்கையினை வாசித்தார். அதனைத் தொடர்ந்து பள்ளியில் 25 ஆண்டுகள் செம்மையாக பணிமுடித்து 2 ஆசிரியர்களை கௌரவித்து சிறப்பு பரிசுகளை வழங்கினர். இதில் சிறப்பு விருந்தினராக இஸ்ரோ விஞ்ஞானி எழிலரசி மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர் கலையரசி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்புரை ஆற்றினர். இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. விழாவில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என கலந்து கொண்டார்கள். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் மதர் சுப்ரீரியர் அருட் சகோதரி ஜெசிந்தா மேரி மற்றும் இதர கன்னியாஸ்திரிகள், ஆசிரிய பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடுகளை தடுக்க வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடுகளை தடுத்திட வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்திய தேர்தல் துறை நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை நேர்மையாக நடத்த 100 விழுக்காடு ஒப்புகை சீட்டுகளை எண்ணி தேர்தல் முடிவு அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவப்பொழிலன் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம், புதுச்சேரி மாநில திராவிட கழக தலைவர் சிவ வீரமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றினர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் தவறான சிகிச்சையால் 6 மாதமாக வெண்டிலேட்டரில் இருந்த 1.5 வயது குழந்தை உயிரிழப்பு. பெற்றோர்கள் ஜிப்மரை முற்றுகையிட்டு மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நெட்டப்பாக்கத்தைச் சேர்ந்தவர் தியாகு. இவர் இந்திய ஜனநாயக கட்சி புதுச்சேரி மாநில இளைஞரணி செயலாளராக உள்ளார். இவரது 1 வயது பெண் குழந்தை சசிகாவை ஜிப்மர் மருத்துவமனைக்கு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சிகிச்சைக்காக அழைத்து சென்றார். அப்பொழுது ஸ்கேன் செய்வதற்கு முன்பாக குழந்தையின் உடலில் செலுத்தும் மருந்தை, அதிக டோஸ் உள்ள மருந்தை மருத்துவர் செலுத்தியுள்ளார். சிறிது நேரத்தில் குழந்தை கோமா நிலைக்கு சென்றுள்ளது. பின்னர் கடந்த 7 மாதமாக குழந்தையை மருத்துவர்கள் வெண்டிலேட்டரில் வைத்துள்ளனர். ஒவ்வொரு முறையும் பெற்றோர் கேட்கும்போது குழந்தைக்கு சிகிச்சை அளித்து வருவதாகவே மருத்துவர்கள் கூறி வந்துள்ளனர். தொடர்ந்து கேட்டால் பதில் கூறாமல் சென்றுள்ளனர். இந்த நிலையில் தொடர்ந்து சிகிச்சை தந்த நிலையில் இக்குழந்தை உயிரிழந்தது. இதையடுத்து இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில தலைவர் அண்ணாதுரை, தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் ஸ்ரீதர், பாதிக்கப்பட்ட குழந்தையின் குடும்பத்தினர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையை முற்றுகையிட்டு மறியலில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டோர் கூறுகையில், கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஜிப்மர் மருத்துவமனையில் MRI ஸ்கேன் எடுப்பதற்கு முன் தவறான மருந்து கொடுத்ததால் குழந்தை கோமா நிலைக்கு சென்றுள்ளது. இதனை அடுத்து மருத்துவர்கள் குழந்தையை வெண்டிலேட்டரில் வைத்து தொடர்ந்து சிகிச்சை அளிக்க தொடங்கினர்.
குழந்தையின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மருத்துவர்களிடம் குழந்தையின் நிலைமை குறித்து கேட்டால் சரியான பதில் அளிக்காமல் அலட்சியப்படுத்தி வந்தனர். தொடர்ந்து மருத்துவரை கேள்வி கேட்டதால் குழந்தையின் உறவினர் மீது போலீசில் பொய் புகார் கொடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து குழந்தைக்கு பல மாதங்களாக வெண்டிலேட்டரில் வைத்து சிகிச்சை அளித்து வந்தனர். பல போராட்டங்கள் நடத்தினோம். தற்போது குழந்தை உயிரிழந்துள்ளது. அதனால் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் என தெரிவித்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த டி நகர் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இது தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டனர். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ரூபாய் 98 லட்சம் செலவிலான பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் துவக்கி வைத்தார். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 56,32,000 செலவில் பராமரிப்பு பணிகளுக்கான பூமி பூஜை மற்றும் அரசு குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள மல்டி பர்பஸ் உள் விளையாட்டு அரங்கத்தில் 8,80,000 செலவில் பறவைகள் தடுப்பு வலை அமைத்தல் பணிகளுக்கான பூமி பூஜை மற்றும் என்சிசி கேம்பஸில் 15,98,000 ரூபாய் செலவில் 4 சக்கர வாகனங்கள் நிறுத்துமிடம் அமைப்பதற்காக பூமி பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆலங்குப்பம் சஞ்சீவி நகர் டைலர் வீதியில் கான்கிரீட் சிமெண்ட் சாலை அமைக்க 9,67,000 செலவிலான பூமி பூஜை மற்றும் சஞ்சீவி நகர் சீமா தியேட்டர் வீதி மாரிமுத்து வீதி ஆகிய பகுதிகளில் கான்கிரீட் சிமெண்ட் சாலை அமைக்க 5,48,000 செலவிலான பணிகள் என 3 பணிகளுக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இதில் காலாப்பட்டு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் சசிகாந்த் தாஸ், என்சிசி அதிகாரி நாவர்குளம் பகுதியைச் சார்ந்த துளசி அம்மாள், அறக்கட்டளை நிறுவனர் மதிவாணன் மற்றும் கிராம பஞ்சாயத்து குடியிருப்பு பகுதியைச் சார்ந்த அரசு குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கத்தின் நிர்வாகிகள், காலாப்பட்டு தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அசோக்குமார், செயற்குழு உறுப்பினர் நாகராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் மற்றும் கதிர்கிராமம் தொகுதிக்கு பாராளுமன்ற தேர்தல் குறித்து முன்னாள் துணை சபாநாயகரும் வாரும் தலைவருமான பாலன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக தொகுதி வாரியாக வார் ரூம் அமைத்து அதன் தலைவர் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் மற்றும் கதிர்கிராம தொகுதியின் கட்சி நிர்வாகிகளுடன் பாராளுமன்ற தேர்தல் சந்திப்பது குறித்து ஆலோசனை கூட்டம் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. வார் ரூம் தலைவரும் முன்னாள் துணை சபாநாயகருமான பாலன் தலைமை தாங்கினார். மாநில தலைவர் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் முன்னிலை வகித்தார். மேலும் இதில் மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் 2 தொகுதி பொறுப்பாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து தேர்தல் எவ்வாறு சந்திப்பது குறித்து ஆலோசனைகள் நடைபெற்றது. மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் அம்மாவின் 76வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில தொழிற்சங்க செயலாளர் கிழக்கு அம்மா சுரேஷ் ஏற்பாட்டில் ஜிப்மர் பகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மாவின் 76வது பிறந்த நாளை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் புதுச்சேரி மாநில தொழிற்சங்க செயலாளர் கிழக்கு அம்மா சுரேஷ் ஏற்பாட்டில் ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் UC ஆறுமுகம், கடலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆடிட்டர் சுந்தரமூர்த்தி, கிழக்கு மாநில செயலாளர் முருகன் மற்றும் மேற்கு மாநில செயலாளர் SD சேகர், தலைவர்கள் மூத்தக்குடி ரகுபதி, ஹரிகிருஷ்ணன், மகளிர் அணி செயலாளர் காமாட்சி, கடலூர் மாவட்ட கிழக்கு கழக இணை செயலாளர் உமா, MGR மன்ற செயலாளர் சீதாராமன், கதிர்கிராமம் தொகுதி செயலாளர் ராமச்சந்திரன் மற்றும் நிர்வாகிகள் தேவபிரகாஷ், பூங்குழலி, இளம்பழுதி, பரிதிமார் கலைஞர், சிவகுமார், அண்ணாமலை, கலைவாணி, முருகன், முத்துகிருஷ்ணன், சிசுபாலன், ஆனந்த், உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அனைத்து அங்கன்வாடி மையங்களுக்கும் அமர்வதற்கு பாய் உட்பட பல்வேறு உதவிகளை வழக்கறிஞர் சசிபாலன் வழங்கினார்.
புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். அதன்படி ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி மற்றும் பசியில்லா உழவர்கரை திட்டத்தின் மூலம் உணவில்லாத முதியவர்கள் மற்றும் ஏழைகளுக்கு உணவு வழங்குவது, கர்ப்பிணி தாய்மார்களுக்கு இலவச ஆட்டோ வசதி, விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க பல்வேறு விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் போட்டிகளில் பங்கேற்பதற்கு ஏற்பாடு செய்தல் மற்றும் தொகுதியில் உள்ள பல்வேறு அடிப்படை பிரச்சனைகள் குறித்து அந்தந்த துறை அதிகாரிகளிடம் நேரில் சென்று பிரச்சனைகளை குறித்து எடுத்துரைத்து அதற்கான தீர்வை ஏற்படுத்தி வருகிறார். தொடர்ச்சியாக உழவர்கரை தொகுதியில் பல்வேறு நல்ல திட்டங்களை செயல்படுத்தி வரும் வழக்கறிஞர் சசிபாலன் மேலும் ஒரு முயற்சியாக உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து அங்கன்வாடி மையங்களுக்கும் குழந்தைகள் அமர்வதற்கு பாய்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பாக இருப்பதற்கு ஏதுவாக லேம்பர்ட், சரவணன் நகர் குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள அங்கன்வாடி மையத்தை சுற்றி கம்பிவேலி மற்றும் கதவு அமைத்து கொடுத்தல் உட்பட்ட பல்வேறு உதவிகளை செய்தார். மேலும் கருவுற்ற தாய்மார்களுக்கு சத்தான பொருட்களை வழங்குவதாகவும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகள் மணிவண்ணன், ராஜ்குமார், கதிரேசன், ஜெயரோம், நவீன், எபினேஷ், சுரேஷ் மற்றும் வழக்கறிஞர்கள் ஆனந்ததுரை, சத்தியமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். ரூஃப் காலம் ஃபவுண்டேஷன் நிபுணர் தனது புதிய பிராண்ட் முன்முயற்சியின் மூலம் டால்மியா சிமெண்ட் வீடு கட்டுபவர்களுக்கான அதன் உறுதிப்பாட்டை மேலும் மேம்படுத்தியுள்ளது. ரூஃப் காலம் ஃபவுண்டேஷன் நிபுணர் என்னும் தனது தைரியமான புதிய பிராண்ட் முன்முயற்சியின் மூலம் டால்மியா சிமெண்ட் வீடு கட்டுபவர்களுக்கான அதன் உறுதிப்பாட்டை மேலும் மேம்படுத்தியுள்ளது. சூப்பர் ஸ்டார் ரன்வீர் சிங்கை பிராண்ட் தூதராக நியமித்துள்ளது. தனது பாரம்பரிய தொழில்நுட்ப திறமையை வீடு கட்டுவோருக்கு தனது தொழில்நுட்ப ஆதரவு குழுவின் மூலம் வழங்க உள்ளது. வீட்டின் மிக முக்கியமான பகுதியில், அதாவது கூரை, தூண், அடித்தளம் ஆகியவற்றில் சிமெண்டை சரியான முறையில் பயன்படுத்த வாடிக்கையாளர்களுக்கு வழிகாட்டவும் உதவவும் டால்மியா சிமெண்ட் தனது புதிய பிரச்சாரமான RCF ஸ்ட்ராங் டு கர் ஸ்ட்ராங் மூலம் தனது பிராண்டின் கோர் நோக்கத்தில் ஒரு பெரும் மாற்றத்தை உண்டாக்கியுள்ளது. வாடிக்கையாளரை மையமாக கொண்ட இந்த புதிய செய்தியிடல் வீடு கட்டுபவர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்களிடையே சரியான சிமெண்டை தேர்ந்தெடுப்பது, அதை சரியான முறையில் பயன்படுத்துவது மற்றும் அவர்களின் கனவு இல்லங்களை உருவாக்க சிறந்த கட்டுமான நடைமுறைகளை பின்பற்றுவது போன்று விழிப்புணர்வு ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. டால்மியா சிமெண்ட் நிறுவனத்தை ஒருங்கிணைக்கும் விளம்பர பிரச்சாரம் RCF நிபுணரில் சூப்பர் ஸ்டார் ரன்வீர் சிங் இடம்பெற்றுள்ளார். இது ஒரு விரிவான மல்டிமீடியா அணுகுமுறையின் மூலம் தொடங்கப்படும். சூப்பர் ஸ்டார் ரன்வீர் சிங் பிராண்டின் முக்கிய தொழில்நுட்ப அறிவு மற்றும் இணையற்ற சேவையின் RCF ஸ்ட்ராங் டு கர் ஸ்ட்ராங் செய்திக்கு அதிக செயல்திறனை சேர்ப்பதன் மூலம் இதன் வீச்சை பெருகுவார். இந்த முயற்சி குறித்து கருத்து தெரிவித்த நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநரும் தலைமை செயல் அலுவலருமான புனித் டால்மியா அவர்கள், கடந்த 8 தசாப்தங்களாக எங்களின் புகழ்பெற்ற இந்த பயணத்தில் டால்மியா சிமெண்ட் நமது தேசத்தை அதன் வேர்களில் இருந்து கட்டி எழுப்ப தோளோடு தோள் நின்று பிரபலமான தேசிய அடையாளங்களை உருவாக்குவதற்கும் மில்லியன் கணக்கானவர்களுக்கு மகிழ்ச்சியான இல்லங்களை உருவாக்குவதற்கும் பங்களித்துள்ளது. தனி நபர்களாக நம் வாழ்வில் ஆழமான பதிப்பையும் இடத்தையும் வைத்திருக்கும் நமது வீடுகளை நாங்கள் மதிக்கின்றோம். எனவே சிமெண்ட் மற்றும் தொழில்நுட்ப நிபுணத்துவத்தின் முறையான பயன்பாட்டுடன் அத்தகைய தலைமுறைகள் நீடிக்கும் சொத்தை உருவாக்குவது கட்டமைப்பு ஒருமைப்பாட்டை உறுதி செய்வது மட்டுமல்லாமல் வாழ்க்கைக்கான முதலீட்டையும் பிரதிபலிக்கின்றது. எங்கள் புதிய பிராண்ட் விளம்பர பிரச்சாரம் ஒரு சிறந்த பாரம்பரியத்தை மட்டுமின்றி நுகர்வோரை மையமாக கொண்ட அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்துகின்றது. சரியான கவனிப்புடன் ஒரு வீட்டை கட்டுவது என்பது தலைமுறைகளுக்கு அதை கட்டி எழுப்புவதாகும் என்று அவர் கூறினார். தனது கூட்டாண்மை குறித்து கருத்து தெரிவித்த பாலிவுட் நட்சத்திரம் ரன்வீர் சிங் அவர்கள், 80 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டுமான துறையில் பங்களிப்பதற்காக டால்மியா சிமெண்ட் நிறுவனத்தை நான் எப்பொழுதும் போற்றுகின்றேன். வீட்டு கட்டுமானத்தில் கூரை, தூண் மற்றும் அடித்தளத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதற்காக நிறுவனத்துடன் கூட்டாண்மை மேற்கொண்டதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் ஒருங்கிணைத்து ஒவ்வொரு கட்டமைப்பும் காலத்தை கடந்து நிற்பதை உறுதி செய்து தகவலறிந்த தேர்வுகளை செய்ய தனி நபர்களுக்கு கற்பிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளோம். டால்மியா சிமெண்ட் லிமிடெட்டின் தலைமை செயல்பாட்டு அலுவலர் சமீர் நாக்பால் அவர்கள், நுகர்வோரின் வாழ்க்கையில் பிராண்ட் ஒரு முக்கிய பங்கை வகிக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இதனால் அவர்கள் தகவலறிந்த தேர்வுகளை செய்ய முடியும். டால்மியா சிமெண்ட் பல ஆண்டுகளாக சிமெண்ட் செய்முறையை மேம்படுத்துவதற்கான தனியுரிம அறிவை உருவாக்கியுள்ளது. இது கூரை, தூண் மற்றும் அடித்தளத்திற்கு மிகவும் பொருத்தமானது. டால்மியா சிமெண்ட் பல ஆண்டு காலமாக சிமெண்ட் செய்முறையை மேம்படுத்துவதற்கான தனி உரிம அறிவை உருவாக்கியுள்ளது.
இது கூரை தூண் மற்றும் அடித்தளத்திற்கு மிகவும் பொருத்தமானது. இவை வீட்டின் கட்டமைப்பில் மிகவும் முக்கியமான கூறுகள் மற்றும் அதன் வலிமை மற்றும் நீண்ட ஆயுள்களுக்கு பொறுப்பாகும். RCFக்கு சரியான சிமெண்டை வழங்குவதோடு வீடு கட்டுபவர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் சிமெண்டை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு உதவும் வலுவான தொழில்நுட்ப பணியாளர்களும் எங்களிடம் உள்ளனர். RCF பிரச்சாரம் இந்த மதிப்பு முன்மொழிவை முன்னுக்கு கொண்டு வருகின்றது என்று கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.